ஏன்னா ஓட்டுக்கு மட்டும் நீங்கள் வாரீங்க, எங்களுக்கு தேவையான தண்ணீரை வாங்கி தர மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்பாங்கல்ல. ஏன்னா எல்லா பக்கமும் நமக்கு நீர் பிரச்சனை அப்படிங்கிறது இருக்குது. நீர் ஆதாரம் இல்லாமல் தமிழ்நாடாகவே இருக்காது. அந்த அளவுக்கு நம்முடைய விவசாய உற்பத்தியாக இருக்கட்டும், தொழிற்சாலைகளாக இருக்கட்டும், இது எல்லாமே நீரை மட்டும் நம்பியே இருக்கின்றன. அந்த கூட்டணி கட்சியிடம் கேட்டு கர்நாடகாவிலிருந்து வரக்கூடிய காவிரி நீரை எப்போது பெற்றுத்தரப் போகிறீர்கள்? இங்கிருந்து கர்நாடகாவுக்கு போய் எப்பா நாங்கள் தான் ஓட்டு கேட்க போகிறோம், அங்கே இருக்கக்கூடிய கர்நாடகா டிகேஎஸ் அவர்களை ஜெயிக்க வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் அவர்கள், ஸ்டாலின் அவர்கள்லாம் போய் பெரிய அளவில் பேசி எல்லா மக்கள் முன்னாடியும் ஓட்டுக்கெல்லாம் கேட்டு ஜெயிக்க வச்சாங்க பார்த்தீங்களா? அதே கர்நாடகாவினுடைய துணை முதலமைச்சர் டிகேஎஸ் அவர்கள் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? காவிரி பிரச்சனையை தீர்ப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்கிறோம். ஆனா என்ன, மேகதாது அணை கட்டுவதாக இருக்கட்டும், காவிரி நீர் பிரச்சனையாக இருக்கட்டும், இதற்கெல்லாம் தமிழ்நாடு ஒத்து வராதப்பா. ஏன்னா இன்னைக்கு நேற்று அந்த பிரச்சனை முடிய போறது கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டு அரசியலை நாங்கள் நம்ப விரும்பல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல தமிழ்நாட்டை எவராலையும் கேவலப்படுத்த முடியுமா? ஏங்க நீங்க போய் ஓட்டு கேட்டு அவங்க ஜெயிச்சாங்க. சொல்ல போனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள், ஸ்டாலின் அவர்கள் நீங்கெல்லாம் கேட்டதுனால தான் அங்கே கர்நாடகாவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் டிகேஎஸ் போன்ற நபர்களுக்கு ஓட்டுகளை போட்டிருக்காங்க. இன்னைக்கு அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க? அங்கிருந்து வாழ்ந்த கர்நாடகத்தில் வாழ்ந்த நம்முடைய தமிழர்கள் என்ன நினைச்சிருப்பாங்க? அந்த தமிழர்கள் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? தமிழ் மேல பற்று இருக்கக்கூடிய நபர்கள் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அப்படி நினைச்சீங்கன்னா உங்களை விட பெரிய முட்டாள் வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்களே தமிழ் தானே போய் ஓட்டு கேட்டீங்க. அப்படி ஓட்டு போட்டவங்க என்ன நினைச்சிருப்பாங்க? இன்னைக்கு நாம இவங்களை ஜெயிக்க வச்சுட்டோம், எல்லாரும் வந்து பேசிட்டாங்க, திமுகவினுடைய கூட்டணி உறுப்பினர்கள் எல்லாரும் வந்து ஓட்டு கேட்கறாங்க, இவங்களை ஜெயிக்க வச்சுட்டோம்னா கண்டிப்பா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு காவிரி பிரச்சனை முடிந்து விடும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பாங்க. ஆனா தமிழ்நாட்டு மக்களையே நம்ப வச்சு கழுத்து இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இருக்கக்கூடிய நேரத்தில் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய தமிழர்களையும் நம்ப வச்சு கழுத்து எடுத்திருக்கீங்களே பாஸ். டிகேஎஸ் அவர்கள் இப்படி சொல்றாங்க. ஒரு அரசியல் கட்சி தலைவர், திமுக, மதிமுக, விசிக, ஒரு அரசு, காங்கிரஸ், யாராவது ஒரு நபர், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இல்ல நாங்க வந்து பேச்சுவார்த்தை மூலமா காவிரி பிரச்சனை முடித்து விடுவோம் அப்படின்னு சொல்றதுக்கான தைரியம் திராணி இருக்கா?